ஓம் நமோ நாராயணாய. எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கையில எல்லாமே நமக்கு சாதகமா நடந்து நினைச்சதெல்லாம் கைகூடி கை நிறைய பணமும் அதிகாரமும் சுத்தி 4 பேரு கைத்தட்டி பாராட்டுற நிலைமையும் வரும்போது நமக்குள்ள அறியாம ஒரு திமிர் எட்டி பார்க்கும் தானே. எனக்கு யாருமே தேவையில்லை, நான் நினைச்சா எதையும் சாதிப்பேன், என்னை யாராலும் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு மிதப்பு தலைக்கேறும் தானே. அப்படி ஒரு மிதப்பு வரும்போதுதான் மனுஷன் தன்னோட வீழ்ச்சிக்கான முதல் அடிய அவனே எடுத்து வைக்கிறான். ஏன்னா காலமும் கர்மாவும் யாருக்கும் விதிவிலக்கு தர்றதே இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, கடவுளுக்கு நெருக்கமான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, அகந்தையும் அலட்சியமும் பெரியவங்கள மதிக்காத குணமும் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல அழிவு தன் கணக்க தொடங்கிரும். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட 11வது ஸ்கந்தம் வெறும் ஒரு புராண கதை கிடையாதுங்க. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் தேவையான ஆகப்பெரிய தத்துவ பாடம். வாழ்க்கையில முக்தி அடையிறது எப்படி, உலக பந்தங்கள்ல சிக்கித் தவிக்காம தெளிவா வாழ்றது எப்படி அப்படின்னு பரந்தாமன் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னோட அவதாரத்தை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்த மிக உயரிய உபதேசம்தான் இந்த 11வது ஸ்கந்தம். அதனாலதான் இத முக்தி ஸ்கந்தம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இந்த மகத்தான பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி பாகவதத்தோட துவக்க ஸ்லோகத்தை மனசார நினைச்சுப்போம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மை, அறிவு, ஆனந்தம் ஆகிய 3ம் வடிவமாயிருப்பவரும் இந்த அகில உலகத்தின் படைப்பு, காத்தல், அழித்தல் ஆகியவற்றுக்கு காரணமானவரும் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக, ஆத்தியாத்மிக என்ற 3 விதமான துன்பங்களையும் வேரோடு அழிப்பவருமான அந்த ஸ்ரீகிருஷ்ண பகவானை நான் மனதார வணங்குகிறேன். மகாபாரத போர் முடிஞ்சு போச்சு, தர்மம் ஜெயிச்சிருச்சு, பாண்டவர்கள் அரசாட்சியை பொறுப்பேத்துக்கிட்டாங்க. ஆனா தர்மத்தை காக்க பூமிக்கு வந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் அவதார நோக்கம் முழுமையடைய இன்னும் ஒரே ஒரு காரியம் பாக்கி இருந்தது. அது என்ன தெரியுமா? தன் சொந்த வம்சமான யது வம்சத்தை இந்த உலகத்திலிருந்து வழி அனுப்பி வைக்கிறது. ஏன் கிருஷ்ணர் தன் சொந்த வம்சத்தையே அழிக்க நினைக்கணும்? யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் கூடவே பிறந்தவங்க, கூடவே வளர்ந்தவங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய தங்க நகரமான துவாரகையில வாழ்ந்தவங்க அந்த யது வம்சத்து ஜனங்கள். கிருஷ்ணனின் நிழல்லையே வாழ்ந்ததால அவங்களுக்கு மரண பயமே இல்லாம போச்சு. செல்வ செழிப்பு, எதிரிகளே இல்லாத நிலைமை, எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் காப்பாத்த கிருஷ்ணன் இருக்காங்கிற அதீத நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள அளவு கடந்த அகந்தையையும் அலட்சியத்தையும் உருவாக்கிடுச்சு. ஒரு மரம் ரொம்ப பெருசா வளர்ந்து அதுல விஷக்காய்கள் காய்க்கத் தொடங்கினா அந்த மரத்தை வெட்டித்தானே ஆகணும். அதே போலத்தான் தர்மத்தை காக்க வந்த கிருஷ்ணர் தன் வம்சமே தர்மத்தை மீறி அகந்தையில் ஆடும்போது அதை அழிக்க தயங்கல. ஏன்னா கடவுளுக்கு எல்லாரும் சமம்தான். ஒரு நாள் விஸ்வாமித்ரர், அசிதர், கண்வர், துர்வாசர், பிருகு போன்ற மகா கோபக்கார, அதே சமயம் மிகுந்த தபோபலம் கொண்ட முனிவர்கள் சிலர் துவாரகைக்கு பக்கத்தில் இருக்கிற பிண்டாரகா என்ற புனிதமான இடத்துக்கு வந்தாங்க. அவங்க எல்லாரும் உலக நன்மைக்காகவும் இறை தியானத்திலையும் ஆழ்ந்திருந்தாங்க. அந்த வழியா வந்த யதுவம்சத்து வாலிபர்களுக்கு தலைக்கேறிய இளன் ரத்தமும் அதிகார போதையும் கண்ண மறைச்சது. முனிவர்களை பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு அற்ப குறும்புத்தனம் முளைச்சது. இவங்க பெரிய ஞானிகளா, முக்காலமும் உணர்ந்தவங்களா? இருங்க, இவங்கள சோதிச்சு பாப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகனான சாம்பன் அப்படிங்கிற அழகா இருக்கிற வாலிபனுக்கு பொண்ணு வேஷம் போட்டாங்க. வயித்துல பெரிய துணியை கட்டி கர்ப்பிணி பெண் மாதிரி அவனை மாத்துறாங்க. அவனை அந்த முனிவர்கள் முன்னாடி கூட்டிட்டு போய் நிக்க வச்சு கிண்டலும் கேலியுமா கேட்டாங்க. மகரிஷிகளே, இதோ இந்த பெண் கர்ப்பமா இருக்கா, இவளுக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா? நீங்க தான் முக்காலமும் தெரிந்த ஞானிகள் தாச்சே, கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. உலக விஷயங்களை எல்லாம் துறந்து தவம் செஞ்சு இறைவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய மகா ஞானிகள் கிட்ட போய் இப்படி ஒரு அற்பத்தனமான நாடகத்தை ஆடுறாங்கன்னா அந்த வாலிபர்களுக்கு எப்பேற்பட்ட திமிர் இருந்திருக்கணும். முனிவர்கள் கண்ணை திறந்து பார்த்தாங்க. ஞான திருஷ்டியில அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சது.
நம்மை ஏளனம் செய்யவா பார்க்கிறீர்கள் அப்படின்னு அவங்க கண்கள்ல இருந்து கோபக் கனல் தெரிச்சது. தவம் செய்த அந்த மகா முனிவர்களின் கோபம் சாபமாக வெடித்து சிதறியது. அவங்க சொன்னாங்க, அடே மூடர்களிகளா, நீங்கள் ஏமாற்ற நினைத்தது எங்களை அல்ல, உங்கள் சொந்த அழிவை. இந்த ஆண்மகனின் வயிற்றில் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்காது. உங்கள் மொத்த யது வம்சத்தையும் அதன் அகந்தையையும் வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு இரும்பு உலக்கை பிறக்கும் அப்படின்னு இடி முழக்கம் போல சாபம் கொடுத்தாங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த வாலிபர்களோட கை கால் எல்லாம் நடுங்கத் தொடங்கிடுச்சு. தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. சாபம் கொடுத்த முனிவர்கள் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. பயத்துல உறைஞ்சு போன வாலிபர்கள் சாம்பனின் வயிற்றில இருந்த துணியை அவிழ்த்து பார்த்தாங்க. அங்கே அதிர்ச்சியில அவங்க ரத்தமே உறைஞ்சு போச்சு. சாம்பனின் வயிற்று பகுதியிலிருந்து நிஜமாகவே ஒரு பயங்கரமான இரும்பு உலக்கை வெளியே வந்திருந்தது. ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டோம், நம்ம குலத்தையே அழிக்க ஒரு உலக்கை பிறந்துடுச்சே அப்படின்னு கதறி அழுதுகிட்டு அந்த உலக்கையை தூக்கிக்கிட்டு ஓடி வந்து யது வம்சத்தின் மூத்த தலைவரான உக்ரசேன மகாராஜா கிட்டையும் அக்ரூரர்கிட்டையும் விஷயத்த சொன்னாங்க. நடந்ததை கேட்ட உக்ரசேன மகாராஜா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. முனிவர்களின் சாபத்தை தட்ட முடியாதுன்னு அவருக்கு தெரியும். உடனே ஒரு முடிவெடுத்தாரு. இந்த உலக்கையை யாருக்கும் தெரியாம அரவை கல்லுல போட்டு அரைச்சு தூளாக்குங்க, அந்த இரும்பு தூளை கொண்டு போய் கடல்ல கரைச்சிடுங்க அப்படின்னு உத்தரவிட்டாரு. அரண்மனை வேலைக்காரர்களும் இரவோடு இரவாக அந்த இரும்பு உலக்கையை பாறையில உரசி உரசி அரைச்சாண்ட. உலக்கை முழுசா இரும்பு தூளா மாறுச்சு. ஆனா அதோட கடைசி பகுதியில இருந்த ஒரு சிறிய இரும்பு துண்டை மட்டும் அவங்களால என்ன பண்ணியும் அரைக்க முடியல. ரொம்ப கடினமா இருந்தது. சரி, ஒரே ஒரு சின்ன துண்டுதானே அப்படின்னு அலட்சியமா நினைச்சு அந்த இரும்பு தூளையும் அந்த சிறிய இரும்பு துண்டையும் அப்படியே அரபிக்கடல்ல கொண்டு போய் வீசிட்டாங்க. இங்கேதான் நாம இயற்கையின் விதியின் ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். நாம நினைக்கிறோம் ஒரு தப்ப மறைச்சிட்டா அல்லது அழிச்சிட்டா அதோட முடிவு முடிஞ்சிடுச்சுன்னு. ஆனா கர்மா அப்படிப்பட்டதில்ல. நீங்க கடல்ல தூக்கி போட்டாலும் அது கரை ஒதுங்கி உங்களை தேடி வரும். அந்த இரும்பு தூள் பூராவும் கடல் அலையினால அடித்து வரப்பட்டு துவாரகையின் கடற்கரை ஓரத்துல போய் ஒதுங்கிச்சு. காலப்போக்கில் அந்த இரும்பு தூள்களெல்லாம் முளைச்சு கூர்மையான கத்தி போன்ற இறகா அப்படின்ற நாணல் புற்களா அடர்த்தியா வளர்ந்து நின்னுச்சு. சரி, அரைக்க முடியாம தூக்கி வீசப்பட்ட அந்த சிறிய இரும்பு துண்டு என்ன ஆச்சு தெரியுமா? அத கடல்ல இருந்த ஒரு பெரிய மீன் முழுங்கிடுச்சு. அந்த மீனை ஜரா அப்படின்ற ஒரு வேடன் வலையில பிடிச்சான். அந்த மீனை அறுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள இருந்த அந்த இரும்பு துண்டு அவனுக்கு கிடைச்சது. அந்த வேடன் அதை தன் அம்போட கூர்மையான நுனியா அம்பு முனையா மாத்தி வச்சுக்கிட்டான். யோசிச்சு பாருங்க, முனிவர்கள் கொடுத்த சாபம், அவங்க கைவிட்ட இரும்பு உலக்கை, அது தூளாகி நாணல் புற்களா மாறியது. அந்த சின்ன இரும்பு துண்டு வேடனின் அம்பாக மாறியது. இது எதுவுமே தற்செயலா நடக்கல. கிருஷ்ணனின் திரு உள்ளப்படியே நாடகம் கச்சிதமா நகர்ந்துகிட்டு இருந்தது. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதும் கிருஷ்ணருக்கு செய்தி போச்சு. கிருஷ்ணர் புன்னகைத்தார். அவருக்கு எல்லாமே தெரியும். தன் குலம் அழிய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதையும் பூலோக லீலை முடிவுக்கு வரப்போகிறது என்பதையும் அவர் உணர்ந்தார். இந்த முதல் அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை ஞானம் என்ன தெரியுமா? பெரியவர்களையும் ஆன்மீக சான்றோர்களையும் கேலி செய்யக்கூடாது. நம்மிடம் இருக்கும் அதிகாரம், செல்வம், படிப்பு ஆகியவற்றுக்காக நாம ஆடும் ஆட்டம் சான்றோர்களின் ஒரு சிறு மூச்சில் சாம்பலாகிவிடும். விநாசகாலே விபரீத புத்தி. ஒரு மனிதனுக்கு அழிவு காலம் வரும்போது அவனுடைய அறிவே அவனுக்கு எதிரியாக மாறிவிடும். நல்ல புத்தி வேலை செய்யாது. குறும்பும் அகந்தையும் தான் மேலோங்கும். கர்மா தப்பாது. நீங்க செய்த தவறை இரும்பு உலக்கை போல அரைத்து தூளாக்கி கடலில் தூக்கி எறிந்தாலும் அது கூர்மையான புல்லாக மாறி கரையில் உங்களுக்காக காத்திருக்கும். துவாரகையில் பேரழிவுக்கான அறிகுறிகள் தோன்றத் தொடங்கிவிட்டன. தன் குலம் அழியப் போகிறது என்பதை அறிந்த கிருஷ்ணர் அடுத்து என்ன செய்யப் போகிறார்? வசுதேவருக்கும் நாரதருக்கும் இடையே நடக்கப் போகும் அந்த பரம ரகசிய உரையாடல் என்ன? 9 யோகீஸ்வரர்கள் நிமி சக்கரவர்த்திக்கு அளிக்கப் போகும் ஆகச் சிறந்த ஆன்மீக தத்துவம் என்ன? இவை அனைத்தையும் அடுத்த பகுதியில் மிக ஆழமாக பார்ப்போம்.
முதல் பாகத்துல நாம பார்த்த அந்த இரும்பு உலக்கையோட கதையும் யது வம்சத்துக்கு முனிவர்கள் கொடுத்த சாபமும் உங்க மனசுல பெரிய ஒரு பாரத்தை, ஒரு யோசனைய உண்டு பண்ணிருக்கும் இல்லையா? ஐயோ, பகவான் கிருஷ்ணன் கூடவே வாழ்ந்தவங்களாலேயே தன் அகந்தையை அடக்க முடியாம போச்சே, அப்போ சாதாரண மனுஷங்களா இருக்கிற நம்ம நிலைமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கண்டிப்பா எழுந்திருக்கும். அந்த கேள்விக்கான தெளிவான பதிலும் இந்த சம்சாரம்ங்கிற பொய் உலகத்துல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்கான வழியும் தான் இந்த 2வது பகுதியில நாம பார்க்க போற விஷயம். ஒரு நாள் துவாரகையில தர்மத்தின் வடிவான வசுதேவர் தன்னுடைய மாளிகையில அமர்ந்திருந்தார். அப்போ அங்கே மகாநாரத முனிவர் வர்றாரு. நாரதரை பார்த்ததும் வசுதேவர் எழுந்து ஓடி வந்து அவரை வீழ்ந்து வணங்கி உபசரிக்கிறாரு. வசுதேவரோட கண்ணுல இருந்து தண்ணீர் வழியுது. அவர் நாரதரை பார்த்து கை கூப்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியை சிறப்பிக்கும் அற்புத ஸ்லோகம் இதோ. ஸ்ரீ நாரத உவாச்ச கோவிந்த புஜகுப்தாயாம் துவாரகாயாம் குருத்வஹ கிருஷ்ணமூல உபாசீனான் பிரிச்சந்தி ஸ்ரேயசோ யதூன். வசுதேவர் கேட்கிறாரு, சுவாமி நாரத மகரிஷியே, நான் பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணி இருந்ததால தான் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான கிருஷ்ணன் எனக்கு மகனா வந்து பிறந்தான். ஆனா நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, அவனை என்னோட குழந்தையாவே பார்த்து பெத்த பாசத்திலையும் பற்றிலையும் என் ஆயுசு முழுசையும் வீணடிச்சிட்டேனே, தவிர அவன்கிட்ட இருந்து உண்மையான ஆத்ம ஞானத்தை பெறாம விட்டுட்டேனே. இந்த மாயை என்னை அப்படியே கட்டி போட்டுருச்சு சுவாமி. இப்போ எனக்கு இந்த லௌகீகமான பந்த பாசங்கள் மேல அருவருப்பு வந்துடுச்சு. மரணம் என்னை நெருங்குற இந்த நேரத்துல நான் எப்படி இந்த பிறவி பெருங்கடலை கடப்பது? ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டிய உன்னதமான பாகவத தர்மம் எது? அதை எனக்கு தயவு செய்து உபதேசியுங்கள் அப்படின்னு சொல்லி கதறாரு. யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணனை கையில தூக்கி வளர்த்த வசுதேவரே நான் கிருஷ்ணனை வெறும் குழந்தையா பார்த்தேனே தவிர பரம்பொருளா பார்க்க தவறிட்டேன் அப்படின்னு உணர்றாருன்னா, நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட மாயையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பணத்தை, பதவிய, சொந்த பந்தங்களை நம்மளுடையது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உண்மையான இறைவனை மறந்திருக்கோமே, இது எப்பேற்பட்ட அறியாமை. வசுதேவர் கேட்ட கேள்வியை கேட்டதும் நாரதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் சொல்றாரு, வசுதேவா, நீ கேட்ட இந்த கேள்வி உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் விமோச்சனம் தரக்கூடியது. இதற்காகவே பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை உனக்கு நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி நிமி சக்கரவர்த்தி மற்றும் நவயோகீஸ்வரர்கள் உரையாடலை சொல்லத் தொடங்குறாரு. முன்னொரு காலத்துல மிதிலை நகரை ஆண்ட நிமி அப்படிங்கிற சக்கரவர்த்தி ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்துறாரு. அந்த யாகத்துக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் அருள் பெற்ற சிறந்த மகான்கள் பலர் வர்றாங்க. அப்போ அங்கே 9 மகா யோகிகள் வர்றாங்க. அவங்க தான் நவயோகீஸ்வரர்கள். கவி, ஹரி, அந்தரீக்ஷர், பிரபுத்தர், பிப்பலாயனர், ஆவிர்போத்திரர், திரமிடர், சமசசர், கரபாஜனர். இவங்க 9 பேரும் ரிஷபதேவரின் மகன்கள். எப்போதும் ஆடையற்றவர்களாக, உலக ஆசைகள் எதுவும் இல்லாதவர்களாக, எப்போதும் இறை சிந்தனையிலேயே திளைத்திருக்கும் மகா ஆத்ம ஞானிகள். அவங்கள பார்த்ததும் நிமி சக்கரவர்த்தி ஓடி வந்து பாதங்கள்ல விழுந்து வணங்கி கேட்கிறாரு, சுவாமி, மனித பிறவி எடுப்பது மிகவும் அரிது. அதிலும் இந்த சரீரம் எப்போது அழியும் என்றே தெரியாது. அப்படிப்பட்ட இந்த சிறிய வாழ்க்கையில் ஒரு மனிதன் அடையக்கூடிய மிக உயர்ந்த நன்மை எது? பாகவத தர்மம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த நவ யோகீஸ்வரர்களில் முதல் யோகியான கவி பதில் சொல்ல தொடங்குறாரு. கவி சொல்றாரு, மன்னனே, இந்த உலகத்துல மனுஷங்க எல்லாரும் எதற்காக ஓடுறாங்க? துன்பம் வரக்கூடாது, இன்பம் மட்டுமே கிடைக்கணும்னு தான் இரவு பகலா உழைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? எந்த அளவுக்கு ஒருத்தன் சுகத்தை தேடி ஓடுறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு துன்பம் தான் ரெட்டிப்பா வந்து சேருது. ஏன்னா இந்த உலகம் ஒரு நிலையற்ற மாயை. இந்த உலகப் பொருட்கள் எதுவுமே உனக்கு உண்மையான ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. அப்போ எதுதான் வழி? பகவான் ஸ்ரீ ஹரியின் பாதங்களை சரணடைவதுதான் ஒரே வழி. பகவான் தான் உருவாக்கிய எளிய தர்மம்தான் பாகவத தர்மம். பாகவத தர்மம்னா என்ன தெரியுமா? நீ சாப்பிடுற சாப்பாடு, நீ செய்யற வேலை, நீ பேசுற பேச்சு, நீ நினைக்கிற நினைப்பு, ஏன் உன்னோட மூச்சுக்காற்று முதற்கொண்டு எல்லாவற்றையும் கிருஷ்ணார்ப்பணம் என்று இறைவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் பாகவத தர்மம். ஒருத்தன் சாப்பிடும்போது அந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி உணவை இறைவனின் பிரசாதமாக நினைத்து சாப்பிட்டால் அதுவே தவம். தான் செய்யும் தொழிலை நேர்மையாக செய்து அதன் பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்தால் அதுவே வழிபாடு. இதைவிட எளிய தர்மம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு கவி யோகீஸ்வரர் உபதேசிக்கிறாரு.
அடுத்து இரண்டாவது யோகியான ஹரி பாகவதனின் அதாவது இறை பக்தனின் லட்சணங்களை விளக்குகிறார். அவர் சொல்றாரு, மன்னனே, பக்தர்கள்ல 3 வகை இருக்காங்க. பிராகிருத பக்தன், அதாவது கனிஷ்ட பக்தன். கோயிலுக்கு போவான், சிலைய கும்பிடுவான், கடவுள் இருக்கான்னு நம்புவான். ஆனா கோயிலை விட்டு வெளியே வந்ததும் மனிதர்களிடம் சாதி, மதம், ஏழை, பணக்காரன் அப்படின்னு பாகுபாடு பார்ப்பான். இவன் ஆரம்ப கட்ட பக்தன். மத்தியம பக்தன் இறைவனிடம் மிகுந்த அன்பு வைப்பான். இறை பக்தர்களிடம் நட்பாக இருப்பான். அறியாமையில் இருக்கும் மனிதர்களிடம் இரக்கம் காட்டுவான். ஆனா நாஸ்திகர்களிடமும் தீயவர்களிடமும் விலகி இருப்பான். உத்தம பாகவதான், அதாவது உத்தம பக்தன், இவன்தான் ஆகச்சிறந்த பக்தன். இவன் எங்கே பார்த்தாலும் இறைவனையே காண்பான். ஒரு புல்லிலும் கல்லிலும் நாயிலும் சிங்கத்திலும் ஏழையிலும் பணக்காரனிலும் ஏன் தன் எதிரியிலும் கூட ஸ்ரீஹரியின் சுடரையே காண்பான். இவனுக்கு நான், எனது என்ற அகந்தை முற்றிலும் அழிந்து போயிருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நாம இன்னைக்கு எந்த ரகத்துல இருக்கோம்? கோயில்ல போய் கை கும்பிட்டுட்டு வெளியே வந்ததும் அடுத்தவனை ஏமாத்தவோ கிண்டல் பண்ணவோ யோசிக்கிறோமே, நாம உண்மையான பக்தர்களா? அடுத்து 3வது யோகியான அந்தரீக்ஷர் மாயையின் இயல்பை பற்றி பேசுகிறார். மன்னனே, இந்த மாயை அப்படிங்கிறது கடவுளோட மிகப்பெரிய சக்தி. அது எப்படிப்பட்டது தெரியுமா? கயிற்றை பார்த்து பாம்பு அப்படின்னு பயப்படுறோமே, அதுதான் மாயை. காணல் நீரை பார்த்து தண்ணீர் இருக்குன்னு ஓடுறோமே, அதுதான் மாயை. பஞ்சபூதங்களாலான இந்த உடலை நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பொண்டாட்டி, பிள்ளை, வீடு, வாசல் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறோமே, இதுதான் மாயையின் உச்சகட்ட விளையாட்டு. மரணம் வரும்போது இந்த உடம்பே நம்ம கூட வரப்போறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த மாயை நம்மை எப்படி ஏமாற்றுது பாத்தீங்களா? உடனே நிமி சக்கரவர்த்தி பயந்து போய் கேட்கிறாரு, சுவாமி, எப்பேற்பட்ட பெரிய கொம்பனாக இருந்தாலும் இந்த மாயை அடிச்சு தூக்கிட்டு போயிருமே, அப்போ இந்த பயங்கரமான மாயையை கடக்கவே முடியாதா? இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? அதற்கு 4வது யோகியான பிரபுத்தர் புன்னகையோடு பதிலளிக்கிறார். மன்னனே, மாயையை கடப்பது மிகவும் சுலபம், அதே சமயம் மிகவும் கடினம். எப்போது கடினம் என்றால், நீ சொந்த புத்தியை வைத்துக்கொண்டு உன் அகந்தையால் மாயையை வெல்ல நினைத்தால் அது முடியாது. எப்போது சுலபம் என்றால், ஒரு உண்மையான சத்குருவை நீ சரணடையும் போது. வேதங்களை நன்கு உணர்ந்தவரும் இறை அனுபவத்தில் திளைத்தவருமான ஒரு சத்குருவின் பாதங்களை யார் ஒருவன் முழுமையாக சரணடைகிறானோ அவருக்கு மாயை ஒரு பொருட்டே அல்ல. ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடித்து கொண்டால் அது கூட்ட நெரிசலில் தொலைந்து போகாது. அதுபோல சத்குருவின் கரங்களை பற்றி கொண்டவனை இந்த மாயை ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்களேன், எவ்வளவு ஆழமான கருத்து. நாம வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை கத்துக்கிறோம், ஆனா ஆத்ம ஞானத்தை கத்துக்க ஒரு குரு தேவைங்கிறத மறந்துடுறோம். இப்படி நவயோகீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தரா பாகவத தர்மத்தோட உண்மைகளை அவிழ்த்து விடுறாங்க. வசுதேவர் இதையெல்லாம் கேட்க கேட்க அவருடைய மனசுல இருந்த அத்தனை குழப்பங்களும் பயமும் விலகி பரமசாந்தி நிலவுது. இந்த அத்தியாயம் நமக்கு உணர்த்தும் ஆகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் ஞானம் பெறலாம். வசுதேவரைப் போல வயது முதிர்ந்த காலத்திலாவது விழிப்புணர்வு வந்து இறைவனை நோக்கிய கேள்விகளை கேட்க வேண்டும். பாகவத தர்மம் மிக எளிதானது. துறவியாக காட்டுக்கு ஓட தேவையில்லை. செய்யும் ஒவ்வொரு வேலையையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தாலே போதுமானது. மாயையை வெல்ல குருவருள் அவசியம். அகந்தையை விட்டுவிட்டு இறைவனிடமும் சத்குருவிடமும் சரணடைவதே பிறவிப்பிணியை அறுக்கும் வழி. நவயோகீஸ்வரர்களின் உபதேசம் இதோட முடியல. அவர்கள் அடுத்து கலியுக தர்மத்தை பற்றியும், பிரம்மா மற்றும் தேவர்கள் துவாரகைக்கு வந்து கிருஷ்ணரிடம் வைக்கப் போகும் அந்த அதிர்ச்சியளிக்கும் கோரிக்கையை பற்றியும் என்ன சொல்லப் போகிறார்கள், அதை அடுத்த பாகத்தில் விரிவாக பார்ப்போம். சென்ற பகுதியில நாரத மகரிஷி வசுதேவருக்கு நிமி சக்கரவர்த்தியும் நவயோகீஸ்வரர்களும் உரையாடிய அந்த உன்னதமான பாகவத தர்மத்தை எடுத்துச் சொன்னதை ஆழமா பார்த்தோம். பாகவத தர்மம்னா என்ன, மாயைய எப்படி கடக்கிறதுன்னு கேட்டு தெளிவடைஞ்ச வசுதேவரோட மனசுல அடுத்தபடியா ஒரு பேரார்வம் முளைக்குது. நவயோகீஸ்வரர்கள்ல மீதி இருக்கிறவங்க என்னென்ன ரகசியங்களை உடைச்சாங்க, கலியுகத்துல வாழப்போற நம்மள மாதிரி மக்களுக்கு அவங்க கொடுத்த எச்சரிக்கை என்ன, இதையெல்லாம் கேட்கும்போது நமக்கே மெய் சிலிர்க்கும் இல்ல. அதை விளக்கும் புனிதமான ஸ்லோகம் இதோ.
முகதா பாசீத் புருஷஸ்ய புருஷோத்தமா யதஸ்திரயீமயீ வித்யா சித்தயசா ஜக்ரிரே. நவயோகீஸ்வரர்கள்ல 5வது யோகியான பிப்பலாயனர் அடுத்து பேசத் தொடங்குறாரு. நிமி சக்கரவர்த்தி கேக்குறாரு, சுவாமி, இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அந்த புருஷோத்தமனான பரம்பொருள் யாரு? அவரை எப்படி உணர்றது? பிப்பலாயனர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மன்னனே, எந்த ஒரு பரம்பொருள் இந்த உலகத்து படைப்பு, காத்தல், அழிப்பு 3ஐயும் செஞ்சும் தான் எதிலையும் சிக்காம சாட்சியா நிற்குதோ அதுதான் பரம்பொருள். நம்ம கண், காது, மூக்கு, வாய், மனம், புத்தி எதுவாலையும் அந்த பரம்பொருளை நேரடியா பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த உறுப்புகளுக்கே ஒளியையும் ஆற்றலையும் தர்றதே அந்த பரம்பொருள்தான். எரியிற விளக்கு எப்படி சூரியனை வெளிச்சம் போட்டு காட்ட முடியாதோ அதே போல நம்ம அற்ப புத்தியால இறைவனை அளக்க முடியாது. தியானத்தாலும் தன்னலமற்ற பக்தியாலும் மட்டுமே அவரை உணர முடியும். அடுத்து 6வது யோகியான ஆவிர்போத்ரர் யாகங்கள் மற்றும் கர்மயோகத்தை பத்தி பேசுறாரு. வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற யாகங்களும் சடங்குகளும் வெறும் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, மனிதனோட ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி அவனை பக்தி பாதையில திருப்புறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நல்வழி. அடுத்து 7வது யோகியான திரமிடர் பகவானோட அவதாரங்களை பத்தியும் 8வது யோகியான சசர் ஒவ்வொரு யுகத்திலையும் இறைவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் விளக்குறாங்க. இங்கேதான் முக்கியமான ஒரு விஷயம் வருது. 9வது யோகியான கரபாஜனர் கலியுகத்தை பத்தி பேசுறாரு. இத கேட்கும்போது நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கும். ஏன்னா நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த கலியுகத்தை பத்தி பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க அச்சு அசலா கணிச்சு சொல்லியிருக்காங்க. கரபாஜனர் சொல்றாரு, மன்னனே, கிருதயுகத்துல வெள்ளை நிறத்திலையும், திரேதாயுகத்துல சிவப்பு நிறத்திலையும், துவாபர யுகத்துல கருமை அதாவது நீல நிறத்திலையும் தோன்றிய இறைவன் கலியுகத்துல கருமை நிறத்தோட ஆனா மறைமுகமான வடிவத்துல தோன்றுவார். கலியுகத்துல பெரிய யாகங்களோ கடினமான தவங்களோ பெரிய கோயில்களோ தேவையில்லை. கலௌ கேசவ கீர்த்தனாத் அதாவது கலியுகத்துல இறைவன் நாமத்தை சொல்றதும் அவனோட புகழை பாடுறதும் அதாவது சங்கீர்த்தனம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு முக்தியை கொடுக்கும். கலியுகத்துல பொய், சூது, ஏமாற்று வேலைகள் தலைவிரித்தாடும். ஆனா யார் ஒருவன் ஸ்ரீஹரியின் நாமத்தை நாவில் எப்போதும் உச்சரிக்கிறானோ அவனை கலியின் தோஷம் தீண்டவே முடியாது. யோசிச்சு பாருங்க, நாம எவ்வளவு பாக்கியம் செஞ்சனங்க. பெரிய தவங்கள் செய்ய தேவையில்லை, காடுகளுக்கு ஓட தேவையில்லை. கிருஷ்ணா நாராயணான்னு மனசார கூப்பிட்டாலே அந்த பரம்பொருள் ஓடி வந்து அருள் செய்வான்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. நவயோகீஸ்வரர்களின் இந்த அமுத உரையாடலை வசுதேவருக்கு நாரதர் சொல்லி முடிச்சதும் வசுதேவர் பாதங்களில் விழுந்து நன்றி கூறி தத்ரூபமான ஆன்மீக தெளிவை பெற்றாரு. இங்கே துவாரகையில கதை அடுத்த கட்டத்துக்கு நகருது. யதுவம்சத்துக்கு முனிவர்கள் சாபம் கொடுத்தாச்சு, இரும்பு உலக்கையும் உருவாயாச்சுன்னு போன பாகத்துல பார்த்தோம்ல. இப்போ தேவலோகத்துல ஒரு பெரிய அசைவு ஏற்படுது. பிரம்மதேவன் தலைமையில பரமசிவன், இந்திரன், அஷ்டவசுக்கள், மருத்கணங்கள், அப்சரசுகள், காமதேனுன்னு தேவலோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் கூட்டமாக துவாரகையை நோக்கி வர்றாங்க. வானமே பிரகாசிக்கிற அளவுக்கு தேவர்களோட விமானங்கள் துவாரகையின் ஆகாயத்துல வந்து நிக்குது. பிரம்மதேவனும் சிவபெருமானும் துவாரகையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அழகிய திருமேனியை பார்த்து கரம் கூப்பி விண்ணதிர ஸ்தோத்திரம் பாடுறாங்க. பிரம்மதேவன் கண்கள்ல நீர் மல்க கேட்கிறாரு, ஹே பிரபு, பூமி தேவியின் பாரத்தை குறைப்பதற்காக நீங்கள் பூலோகத்தில் அவதரித்தீர்கள். கம்சன், ஜராசந்தன், சிசுபாலன் போன்ற அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிவிட்டீர்கள். பாண்டவர்களை கொண்டு பூமிக்கு நல்வழியை காட்டிவிட்டீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய அவதார காரியங்கள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டன. பிரம்மன் அடுத்து சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. பகவானே, நீங்கள் பூலோகத்திற்கு வந்து 115 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. தேவர்களும் நாங்களும் வைகுண்டத்தில் உங்களின் தரிசனத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். இனி உங்கள் சொந்த இடமான வைகுண்டத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடடா, பிரம்மன் இப்படி கேட்டதும் கிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? கிருஷ்ணர் புன்னகைத்து கொண்டே சொல்றாரு, பிரம்மதேவனே, நீங்கள் சொல்வது உண்மைதான். எனது அவதார நோக்கம் முடிந்துவிட்டது. ஆனால் இன்னும் ஒரே ஒரு காரியம் பாக்கியிருக்கிறது.
இந்த யதுவம்சம் மிகவும் வலிமை வாய்ந்தது, கடலையே கலக்கும் ஆற்றல் கொண்டது. நான் இந்த பூமியை விட்டு சென்ற பிறகு என் யதுவம்சம் கட்டுப்பாடில்லாமல் போனால் இந்த உலகத்தையே அழித்துவிடும். எனவே முனிவர்களின் சாபத்தின் வழியாக என் வம்சத்தை நானே அழித்துவிட்டு அதன் பிறகே வைகுண்டம் திரும்புவேன். இது வெகு விரைவில் நடக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் வாக்களிக்கிறாரு. பிரம்மதேவனும் தேவர்களும் கிருஷ்ணனை வணங்கி விடைபெற்றுச் செல்கிறார்கள். தேவர்கள் சென்ற பிறகு துவாரகையில பயங்கரமான துர்சகுணங்கள் தோன்றும் காலம் தொடங்குது. பகல் நேரத்துல சூரியனை சுற்றி கருப்பு வளையங்கள் தோன்றுது. விண்கற்கள் பூமி மீது விழுகின்றன. காற்று சுழன்றடிக்குது. நரிகள் இரவிலும் பகலிலும் ஊலையிடுகின்றன. வீடுகள்ல இருந்த பூஜை பாத்திரங்கள் தானாகவே உடைகின்றன. மக்களெல்லாம் பயந்து நடுங்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் யதுவம்சத்தின் பெரியவர்களையும் தலைவர்களையும் கூப்பிடுறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, மக்களே, நம் துவாரகை நகரத்தில் பயங்கரமான துர்சகுணங்கள் தோன்றத் தொடங்கிவிட்டன. இது நாம் இங்கே இருக்க வேண்டிய காலம் அல்ல. முனிவர்களின் சாபமும் நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே தயக்கம் வேண்டாம். நமது குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு நாம உடனடியாக புனிதமான பிரபாச க்ஷேத்திரத்திற்குச் செல்ல வேண்டும். அங்கே சென்று சரஸ்வதி நதியில் நீராடி தான தர்மங்கள் செய்து இறைவனை வழிபடுவோம் அப்படின்னு கட்டளையிடுறாரு. கிருஷ்ணர் ஏதோ பெரிய அழிவுக்கு தயார் செய்கிறார் என்பதை யதுவம்சத்தினர் உணர்ந்தாலும் அவரது சொல்லை தட்ட முடியாமல் பிரபாச க்ஷேத்திரத்திற்கு புறப்பட ஆயத்தமாகிறார்கள். இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் ஆழமான தத்துவம் என்ன தெரியுமா? கலியுகத்தின் எளிய பாதை நாம சங்கீதம். கடினமான சடங்குகளை விட இறைவனின் திருநாமத்தை தூய்மையான மனதோடு உச்சரிப்பதே நம்மை காக்கும். வந்த காரியம் முடிந்தால் போக வேண்டும். இறைவனின் அவதாரமாக இருந்தாலும் சரி, மனித பிறவியாக இருந்தாலும் சரி, நம் கடமை முடிந்ததும் இந்த உலகத்திலிருந்து விடைபெற தயாராக இருக்க வேண்டும். எதுவும் நிரந்தரமில்லை. செழிப்பின் உச்சத்திலிருந்த துவாரகையும் சக்தி வாய்ந்த யதுவம்சமும் கூட அழிவு நோக்கி நகர்ந்தது. எனவே லௌகீக செல்வங்களைக் கண்டு அகந்தை கொள்ளக்கூடாது. துவாரகை காலியாகப் போகிறது. யதுவம்சம் பிரபாச க்ஷேத்திரத்தை நோக்கி பயணிக்கிறது. ஆனால் கிருஷ்ணரின் பிரியமான பக்தனும் தோழனுமான உத்தவன் இதையெல்லாம் பார்த்து சும்மா இருப்பானா? கிருஷ்ணர் பூமியை விட்டு போகப் போகிறார் என்ற உண்மையை அறிந்த உத்தவன் என்ன செய்யப் போகிறான்? உத்தவகீதை என்ற அந்த அற்புத ஞான பொக்கிஷம் எப்படி உதயமாகப் போகிறது? அதை அடுத்த பாகத்தில் காண்போம். முந்தைய பாகத்துல பிரம்மதேவன் துவாரகைக்கு வந்து கிருஷ்ணர்கிட்ட உங்க அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சு, வைகுண்டம் திரும்புங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டதையும், கிருஷ்ணர் பிரபாச க்ஷேத்திரத்துக்கு புறப்பட யதுகுலத்துக்கு உத்தரவிட்டதையும் பார்த்தோம் இல்லையா? எல்லாரும் பிரபாச க்ஷேத்திரத்துக்கு போக ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கிறப்போ கிருஷ்ணரோட மிக நெருங்கிய தோழனும் மந்திரியும் பிரியமான பக்தனுமான உத்தவனுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அடடா, பகவான் தன்னோட லீலைய முடிச்சுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போக போறாரா, என்ன விட்டுட்டு போயிருவாரா அப்படின்ற எண்ணம் வந்ததும் உத்தவனால தாங்கவே முடியல. நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஓடோடி வந்து கிருஷ்ணரோட பாதங்கள்ல விழுந்து கண்ணீரால அந்த பாதங்களை கழுவுறான். கதறி அழுதுகிட்டே கேட்கிறான், கிருஷ்ணா, பிரபு, நீங்க செய்ய நினைக்கிற காரியம் எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த யதுவம்சத்தை அழிச்சிட்டு நீங்க வைகுண்டம் போக போறீங்க. ஆனா என்ன மட்டும் இந்த பாழா போன உலகத்துல விட்டுட்டு போகாதீங்கப்பா. உங்க பாத சேவையை தவிர எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம். உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிருங்க கிருஷ்ணா அப்படின்னு உத்தவன் அழுது புலம்புறான். உத்தவனோட உண்மையான அன்பையும் பற்றையும் பார்த்த கிருஷ்ணரின் கண்கள்லையும் கருணை பொங்குது. கிருஷ்ணர் உத்தவனை மெல்ல தூக்கி நிறுத்தி அவன் கண்ணீரை துடைச்சு விடுறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, உத்தவா, நீ சொல்றது உண்மைதான். நான் வைகுண்டம் திரும்புற நேரம் வந்துருச்சு. நான் இந்த பூமியை விட்டு போனதும் இந்த துவாரகை நகரம் கடலுக்குள்ள மூழ்கிடும். கலியுகம் தன் கொடூரமான கரங்களை இந்த உலகத்துல பரப்பத் தொடங்கும். மனிதர்கள் தர்மத்தை மறந்து ஆசைக்கும் அகந்தைக்கும் அடிமையாவாங்க. ஆனா உத்தவா, நீ என் கூடவே வரக்கூடாது. நீ இந்த பூலோகத்துல தான் இருக்கணும். எதற்கு தெரியுமா? நான் உனக்கு அளிக்கப் போற இந்த ஞானத்தை, இந்த உத்தவ கீதைங்கிற அமிர்தத்தை நீ உலகம் முழுக்கவும் பரப்பணும். அதுக்காகத்தான் உன்னை நான் இங்க விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிருஷ்ணர் உத்தவருக்கு உபதேசிக்க தொடங்குற உன்னதமான ஸ்லோகம் இதோ.
श्रीभगवानुवाच यत्तमात्तमहाभाग यत्त्वः मन्यसे तथा मयात्यधीतस्य जगतो रूपं त्वं द्रष्टुमर्हसि. கிருஷ்ணர் சொல்றாரு, உத்தவா, இந்த உலகம்ங்கிறது மனசோட கற்பனை. நான் எனது அப்படிங்கிற எண்ணம்தான் அத்தனை துன்பத்துக்கும் காரணம். இந்த சரீரத்தையும் உலக பொருட்களையும் உண்மையின்னு நம்புற வரைக்கும் மனிதனுக்கு நிம்மதியே கிடைக்காது. அதனால நீ எல்லா பற்றுக்களையும் துறந்து உன் மனசை என் மேல மட்டுமே செலுத்தி சம நோக்கோடு வாழ கத்துக்கோ. அப்போ உத்தவன் தயங்கி தயங்கி கேட்கிறான், பிரபு, துறவு வாழ்க்கை ஆத்ம ஞானம்னு பெரியவங்க சொல்றாங்க. ஆனா குரு இல்லாம ஒருத்தன் எப்படி ஞானம் பெற முடியும்? ஒரு மனிதனுக்கு யார் குருவா இருக்க முடியும்? இதை கேட்டதும் கிருஷ்ணர் புன்னகைக்கிறாரு. உத்தவா, குருங்கிறது வெறும் மனித உடல் மட்டுமில்ல. விழிப்புணர்வு உள்ள ஒருத்தனுக்கு இந்த இயற்கையில இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே குருதான். இதை புரிஞ்சிக்க உனக்கு ஒரு அற்புதமான வரலாற்றை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி அவதூதர் தத்தாத்ரேயர் யது மகாராஜா உரையாடல சொல்லத் தொடங்குறாரு. முன்னொரு காலத்துல யது வம்சத்தின் மூதாதையரான யது மகாராஜா காடு வழியா போய்கிட்டு இருந்தாராம். அப்போ அங்கே ஒரு இளவயது அவதூதர் தத்தாத்ரேயர் அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறாரு. அந்த அவதூதரோட முகத்துல எப்பேற்பட்ட பேரானந்தம், எப்பேற்பட்ட அமைதி, உலக கவலைகள் எதுவுமே இல்லாத ஒரு தெய்வீக சிரிப்பு. யது மகாராஜா ஆச்சரியப்பட்டு அவதூதரின் பாதங்கள்ல விழுந்து கேட்கிறாரு, சுவாமி, இந்த உலகத்துல எல்லாரும் பணம், பதவி, பொண்டாட்டி, பிள்ளைன்னு ஏதோ ஒன்றை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் எந்த ஆசையும் இல்லாம ஒரு குழந்தைய போல பேரானந்தத்துல திளைக்கிறீங்களே, உங்களின் இந்த ஆனந்தத்துக்கு என்ன காரணம்? உங்களுக்கு யார் இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்த குரு? அதற்கு அந்த அவதூதர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மன்னனே, எனக்கு ஒரே ஒரு குரு கிடையாது. எனக்கு 24 குருநாதர்கள் இருக்காங்க. இந்த இயற்கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் நான் ஆத்ம ஞானத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் 8 குருக்களை பற்றி விளக்குகிறார். அவதூதர் சொல்றாரு, முதல் குரு பூமி. பூமிய மனுஷங்க வெட்டுறாங்க, தோன்றாங்க, எச்சில் துப்புறாங்க, குப்பைய போடுறாங்க. ஆனா பூமி கோபப்படுதா? இல்லை, எல்லாரையும் தாங்குது, பொறுமையோட சகிச்சுக்குது. பூமி வழியா நான் பொறுமை அப்படிங்கிற பாடத்தை கத்துக்கிட்டேன். இரண்டாவது குரு காற்று. காற்று வாசனை உள்ள இடத்துலையும் வீசும், துர்நாற்றம் இருக்கிற இடத்துலையும் வீசும். ஆனா எந்த வாசனையும் காற்றை பற்றி கொள்வதில்லை. காற்று எதிலும் ஒட்டாமல் விலகியே இருக்கும். அதுபோல நாமளும் இந்த உலகத்துல வாழணும். ஆனா உலக ஆசைகள்ல ஒட்டாமல் வாழணுங்கிற பற்றற்ற நிலையை காற்று எனக்கு கற்றுக் கொடுத்தது. மூன்றாவது குரு ஆகாயம். மேகங்கள் வரும், போகும், மழை பெய்யும், இடி இடிக்கும். ஆனா ஆகாயம் எப்போதும் அப்படியே தூய்மையா மாறுதலே இல்லாம இருக்கும். அதுபோல மனிதனின் ஆத்மா உடலின் இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாமல் எப்போதும் தூய்மையாக இருக்கிறது என்ற ஆத்ம தத்துவத்தை ஆகாயம் எனக்கு உணர்த்தியது. நான்காவது குரு நீர். தண்ணீர் இயல்பாகவே தூய்மையானது, மென்மையானது, இனிமையானது. தாகத்தோட வர்றவங்களோட தாகத்தை தீர்க்கும். அதுபோல ஒரு ஞானி எல்லாரிடமும் மென்மையாகவும் எல்லாரின் மனக்குமிரலையும் தீர்ப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்ற இரக்கத்தை நீரிலிருந்து கத்துக்கிட்டேன். ஐந்தாவது குரு நெருப்பு. நெருப்பு எதுகிட்ட இருந்தாலும் அதை தன் பிரகாசத்தால் சுட்டெரிக்கும். அது எதை சாப்பிட்டாலும் அதிலுள்ள அசுத்தங்களை போக்கி தூய்மையாக்கும். அதுபோல ஞானியானவன் தன் ஞான தீயினால் உலக தீமைகளை அழித்து தூய்மையோடு இருக்க வேண்டும் என்பதை நெருப்பிடம் கற்றேன். ஆறாவது குரு சந்திரன். சந்திரன் வளருது, தேயுது. ஆனா நிஜத்துல சந்திரனுக்கு வளர்ச்சி தேய்ச்சி இருக்கா? இல்லை, அது நிழலின் விளையாட்டு. அதுபோலத்தான் உடலுக்குத்தான் பிறப்பு, இறப்பு, நோய், மூப்பு எல்லாமே தவிர ஆத்மாவிற்கு எந்த மாற்றமும் இல்லை என்ற சத்தியத்தை சந்திரனிடம் கற்றேன். ஏழாவது குரு சூரியன். சூரியன் தன் கதிர்களால் பூமி மீதுள்ள தண்ணீரை எல்லாம் உறிஞ்சுது. ஆனா அது தனக்காக வச்சுக்காம மழை காலத்துல மீண்டும் பூமிக்கே திருப்பி கொடுத்துடுது. அதுபோல ஒரு மனிதன் சம்பாதிக்கும் செல்வத்தை தனக்கு மட்டும் வச்சுக்காம சமூகத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற தியாகத்தை சூரியனிடம் கற்றேன். எட்டாவது குரு புறா. மிக முக்கியமான பாடம். அவதூதர் ஒரு கதையை சொல்றாரு. காட்டுல ஒரு ஆண் புறாவும் பெண் புறாவும் ரொம்ப அன்பா வாழ்ந்துச்சுங்க. அவற்றுக்கு சின்ன சின்ன குஞ்சுகள் பிறந்தது.
ஒரு நாள் இரை தேடி போன பெற்றோர் புறாக்கள் திரும்பி வரும்போது ஒரு வேடன் வலை விரிச்சு அந்த சின்ன குஞ்சுகளை பிடிச்சு வச்சிருந்தான். குஞ்சுகள் கதறுவதை பார்த்த பெண் புறா பாச மயக்கத்துல அறிவை இழந்து தானும் போய் அந்த வலையில விழுந்தது. இத பார்த்த ஆண் புறா, ஐயோ, என் மனைவியும் பிள்ளைகளும் போயிட்டாங்களே, இனி நான் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி அதுவும் போய் வலையில விழுந்து செத்து போச்சு. அடடா, எப்பேற்பட்ட ஆழமான தத்துவம் பார்த்தீங்களா? நாம இன்னைக்கு பொண்டாட்டி, பிள்ளை, வீடு, பங்களா, சொத்துன்னு பற்று வச்சு அதுக்காகவே அலைஞ்சு கடைசியில அந்த பற்றினாலேயே நிம்மதியை இழந்து சாகிறமே. அந்த புறாவோட நிலைமைதானே நமக்கும். இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் இறைவன் நமக்கு பாடம் நடத்திக்கிட்டு தான் இருக்கான். ஆனா நாம தான் கண்ணை மூடிக்கிட்டு ஆசைங்கிற இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவதூதர் மீதி இருக்கும் 16 குருக்களை பற்றி என்ன சொல்ல போகிறார்? உத்தவனுக்கு கிருஷ்ணர் புகட்ட போகும் அடுத்தடுத்த ஞான பாடங்கள் என்ன? அதை அடுத்த பாகத்தில் விரிவாக காண்போம். சென்ற பாகத்துல அவதூதர் தத்தாத்ரேயர் யது மகாராஜாவுக்கு தன்னோட முதல் 8 குருநாதர்களை பத்தியும் அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்ட உன்னதமான பாடங்களை பத்தியும் சொன்னதை மிக ஆழமா பார்த்தோம் இல்லையா? அந்த புறாவின் கதை நம்ம மனசுல பந்த பாசத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும். இப்போ இந்த 5வது பகுதியில அவதூதர் மீதி இருக்கிற 16 குருநாதர்களை பத்தியும் அவங்க மூலமா பெறப்போற அதிர்ச்சியூட்டும் ஆத்ம தத்துவத்தை பத்தியும் விளக்குறாரு. அந்த ஆத்ம ஞானத்தை விளக்கும் புனிதமான ஸ்லோகம் இதோ. சுகம் துக்கம் ச மர்த்தியானாம் பவத்யேவ ந சம்சயஹ ஆத்மலாபான் ந பரம் சுகமஸ்தீதி மே மதிஹா. இதோக பொருள் என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தன்னுடைய சொந்த ஆத்மாவை அறிந்து கொள்வதை விட ஆத்ம லாபம் இந்த உலகத்தில் வேறு எந்த உயர்ந்த சுகமும் கிடையாது. அவதூதர் மீதி இருக்கும் குருநாதர்களை பற்றி விவரிக்க தொடங்குறாரு. 9வது குரு மலைப்பாம்பு. மலைப்பாம்பு இரையை தேடி எங்கும் ஓடுவதில்லை, ஒரே இடத்துல கிடக்கும். தனக்கு கிடைப்பதை கொண்டு திருப்தி அடையும், கிடைக்காத போது பட்டினியாகவே இருக்கும். அதனிடமிருந்து நான் கிடைத்ததை உண்டு அமைதியாக இருக்கும் சந்தோஷத்தை கற்றுக்கொண்டேன். 10வது குரு கடல். கடல் மழை காலத்துல ஆறுகளெல்லாம் பொங்கி வழிஞ்சு கடல்ல கலக்குது, கோடை காலத்துல தண்ணி வத்தி போகுது. ஆனா கடல் பொங்குறதும் இல்லை, வற்றுவதும் இல்லை, எப்போதும் ஒரே சீரா கம்பீரமா இருக்கு. அதுபோல ஒரு ஞானி இன்பம் வந்தாலும் துள்ளக்கூடாது, துன்பம் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாதுங்கிற மன அமைதியை கடலிடம் கற்றேன். 11வது குரு விட்டில் பூச்சி. விளக்கின் வெளிச்சத்தை கண்டு மயங்கி ஆசையோடு ஓடி வந்து அந்த நெருப்பிலேயே விழுந்து சாம்பலாகிறது விட்டில் பூச்சி. மனிதன் தன் கண் என்ற புலனின் ஆசைக்கு அடிமையாகி அழியக்கூடாது என்ற எச்சரிக்கையை விட்டில் பூச்சி எனக்கு கற்றுக் கொடுத்தது. 12வது குரு தேனி. தேனி கஷ்டப்பட்டு மலர் மலராக தேனை சேகரித்து தன் கூட்டில் வைக்கும். ஆனால் அதை தான் அனுபவிக்காமல் மனிதன் ஒருவன் வந்து அந்த தேன் கூட்டையே களைத்து தேனை தூக்கிச் சென்று விடுவான். சிறுக சிறுக சேர்த்து வைக்கும் அளவுக்கு அதிகமான செல்வம் நமக்கே ஆபத்தாக முடியும் என்ற பாடத்தை தேனி எனக்கு கற்றுக் கொடுத்தது. 15வது குரு மான். மான் இசையின் இனிமையான நாதத்தில் மயங்கி தன் மெய்மறந்து நிற்கும். அதை பயன்படுத்தி வேடன் அதை அம்பெய்து கொன்று விடுவான். காது என்ற புலனின் ஆசைக்கு அடிமையானால் ஆபத்து என்ற பாடத்தை மானிடம் கற்றேன். 16வது குரு தேனிடப்பவன். தேனி கஷ்டப்பட்டு சேர்த்த தேனை தேனிடப்பவன் சுலபமாக எடுத்துக்கொண்டு போவான். அதுபோல கஞ்சத்தனம் பண்ணி சேர்த்து வைக்கும் செல்வம் பிறருக்கே பயன்படும் என்ற உண்மையை அவனிடம் கற்றேன். 15வது குரு மான். மான் இசையின் இனிமையான நாதத்தில் மயங்கி தன் மெய்மறந்து நிற்கும். அதை பயன்படுத்தி வேடன் அதை அம்பெய்து கொன்று விடுவான். காது என்ற புலனின் ஆசைக்கு அடிமையானால் ஆபத்து என்ற பாடத்தை மானிடம் கற்றேன். 16வது குரு பிங்களா என்ற கணிகை, விலைமாது. இங்கே அவதூதர் ஒரு ஆச்சரியமான கதையை சொல்றாரு. விதேக நகரில் பிங்களா அப்படின்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவ தன்னோட அழகுக்காகவும் பணத்துக்காகவும் ஆண்களை எதிர்பார்த்து இரவு முழுவதும் வாசலில் காத்து கொண்டிருப்பாள். ஒரு நாள் இரவு வெகு நேரமாகியும் ஒரு ஆண் கூட அவளிடம் வரவில்லை. அவளுக்கு திடீரென்று மனதிற்குள் ஒரு பெரிய வெறுப்பும் விழிப்புணர்வும் வந்தது.
அடடா, எந்த நேரமும் அழுகிப் போகும் இந்த இரத்தமும் சதையும் கொண்ட மனித உடல்களை நம்பி பணத்துக்காக என் ஆயுளை வீணடிக்கிறேனே. எனக்குள் இருக்கும் நித்தியமான பேரன்பு கொண்ட ஸ்ரீஹரியை விட்டுவிட்டு அற்ப மனிதர்களை நம்பி ஏமாந்தேனே என்று கதறி அழுதாள். அந்த கணமே அவளுக்குள் இருந்த ஆசைகள் அனைத்தும் சாம்பலாயின. அவளுக்கு பரம சாந்தி கிடைத்தது. அவதூதர் சொல்றாரு, ஆசையே பரம துன்பம், ஆசையை அறுப்பதே பரம சுகம் என்ற உன்னதமான பாடத்தை பிங்களா எனக்கு கற்றுக் கொடுத்தாள். 18வது குரு. குருவளவி, சிறிய பறவை. ஒரு சிறிய பறவை தன் வாயில் ஒரு கரித்துண்டை கவ்விக்கொண்டு பறந்தது. அதை பார்த்த பெரிய பறவைகள் எல்லாம் அதை துரத்தி அடித்து வதைத்தன. அந்த பறவை வலி தாங்க முடியாமல் தன் வாயிலிருந்த கரித்துண்டை கீழே போட்டுவிட்டது. அடுத்த கணமே பெரிய பறவைகள் எல்லாம் அதை விட்டுவிட்டு கீழே விழுந்த கரித்துண்டை நோக்கி ஓடின. பறவை அமைதியாக மரக்கிளையில் அமர்ந்து கொண்டது. பொருளை வைத்திருக்கும் வரைதான் தொந்தரவு, அதை விட்டொழித்தால் பரம நிம்மதி என்பதை அந்த பறவை உணர்த்தியது. 19வது குரு. குழந்தை. குழந்தைக்கு மானாவமானம் தெரியாது. நாளையை பற்றிய கவலை இல்லை. எப்போதும் புன்னகையோடு இருக்கும். கவலையற்ற குழந்தை பருவ மனநிலையை குழந்தையிடம் கற்றேன். 20வது குரு. வளையல் அணிந்த பெண். ஒரு பெண் நெல் குத்தும்போது அவளது கைகளில் இருந்த ஏராளமான வளையல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி பெரிய சத்தத்தை உண்டாக்கின. உடனே அவள் ஒவ்வொரு கையிலும் ஒரே ஒரு வளையலை மட்டும் வைத்துக்கொண்டு மீதியை அவிழ்த்துவிட்டாள். சத்தம் நின்றுவிட்டது. பலரோடு வாழும்போது சண்டையும் குழப்பமும் வரும், தனிமையில் வாழும்போது ஆத்மசாந்தி நிலவும் என்பதை அந்த வளையல் உணர்த்தியது. 21வது குரு. அம்பைவோன், கணை செய்பவன். ஒருவன் அம்பு செய்வதில் தீவிரமாக கவனம் செலுத்திக் கொண்டிருந்தான். அப்போது அவ்வழியாய் ஒரு ராஜாவே தன் பெரும் படையோடு கடந்து சென்றார். ஆனால் அம்பு செய்பவன் தன் கவனத்தை அம்பு முனையில் மட்டுமே வைத்திருந்ததால் ராஜா போனதை கூட கவனிக்கவில்லை. தியானத்தில் மனதை ஒரே புள்ளியில் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்பதை அவனிடம் கற்றேன். 22வது குரு. பாம்பு. பாம்பு தனக்கென சொந்தமாக வீடு கட்டுவதில்லை. கரையான்கள் கட்டிய பொந்துகளில் போய் அமைதியாக வாழும். அதுபோல ஞானியானவன் சொந்தமாக வீடு வாசல் கட்டி அதில் பற்று வைக்காமல் எங்கு இடம் கிடைக்கிறதோ அங்கு அமைதியாக வாழ வேண்டும் என்ற எளிமையை பாம்பு இடம் கற்றேன். 23வது குரு. சிலந்தி. சிலந்தி தன் உடலிலிருந்தே நூலை வெளியே எடுத்து வலையை கட்டுகிறது. பிறகு அந்த வலையை தானே தன் உடலுக்குள் இழுத்து கொள்கிறது. அதுபோல பகவான் இந்த பிரபஞ்சத்தை தன்னுள்ளிருந்து படைத்து மீண்டும் தன்னுள்ளேயே ஒடுக்குகிறார் என்ற சிருஷ்டி ரகசியத்தை சிலந்தியிடம் கற்றேன். குளவி. குளவி ஒரு புழுவை பிடித்து கொண்டு வந்து தன் கூட்டில் அடைத்து வைத்துக் கொள்கிறது. அந்த புழு பயத்தாலேயே எப்போதும் குளவியையே நினைத்து கொண்டிருக்கும். காலப்போக்கில் அந்த புழுவே குளவியாக மாறிவிடும். அதுபோல ஒரு மனிதன் எப்போதும் இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவனும் இறைமயமாவான் என்ற யோக ரகசியத்தை குளவியிடம் கற்றேன். அவதூதரின் இந்த 24 குருக்களின் விளக்கத்தை கேட்டு உத்தவன் மெய்சிலிர்த்து போகிறான். கிருஷ்ணர் உத்தவனை பார்த்து சொல்கிறார், உத்தவா, பந்தம் என்பதும் முக்தி என்பதும் மனதின் நிலைகளே. மாயைக்கு உட்பட்டவன் பந்தப்படுகிறான். ஆத்மாவை உணர்ந்தவன் ஜீவன் முக்தனாகிறான். ஒரு ஞானி இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தாமரை இலை தண்ணீரைப் போல ஒட்டாமல் வாழ்வான். பார்த்தீர்களா? இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் இறைவனின் பாடம் ஒளிந்திருக்கிறது. நாமதான் அதை கவனிப்பதில்லை. உத்தவகீதையின் அடுத்த கட்டத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்லப் போகிறார்? சாங்கிய யோகம், பக்தியின் உன்னதம் மற்றும் சத்சங்கத்தின் மகிமை பற்றி கிருஷ்ணர் புகட்டப் போகும் பாடங்கள் என்ன? அதை அடுத்த பாகத்தில் காண்போம்.